பண்ணியிருக்கணும் அதெல்லாம். ஆனால் அவன் எதேச்சா பண்ணிட்டான், அது ரொம்ப நல்லதுன்னு நினைச்சு நம்ம பண்ணினான், அது நமக்கு ரொம்ப உபயோகமாகவும் போச்சு. அதனால தெற்கையும் வடக்கையும் இணைக்கக்கூடிய முயற்சியில் ஒன்று அந்த விந்திய மலையை குறைஞ்சு இந்த நாகபுரி தாண்டினீங்கன்னா உங்களுக்கு ட்ரெயின் வந்து ஒரு நீண்ட குகைக்குள்ள தானே போகுது. அந்த நீண்ட குகைக்குள்ள ட்ரெயின் போனால் தான் டெல்லிக்கெல்லாம் போக முடியும். நீங்க இல்லைன்னா கோபாலுக்கும் போக முடியாது, எங்கேயும் போக முடியாது. அதை எத்தனையும் பண்ணி கொடுத்தாங்க நல்லவள். அதனால அந்த இடத்தை பற்றி சொல்லுகிறார். அகஸ்தியர் என்பவர் ஒரு மகர்ஷி. அவர் வந்து ஒரு சித்த புருஷரும் கூட. 17 சித்தர்களில் ஒருவராகவும் கருதப்படக்கூடியவர். இன்றைக்கு தமிழ்நாட்டில் அவர் சித்தர்கள் புருஷர்களையே கணக்கெடுத்திருக்கோம். ஜோதிடர்களிலும் கூட அவர் தான் ஒரு உயர்ந்த நாடி ஜோதிடமே முதல் பண்ணாருன்னு சொல்லிட்டு ஒரு வரலாறு அந்த நாடி ஜோதிடம், அகத்தியர் நாடி ஜோதிடம்னு ஒன்று வச்சுட்டு இருக்கான். அது மட்டுமல்ல, தமிழ்ல இலக்கண நூல் அவர் தான் முதல்ல அகஸ்தியம் என்பதாக தொல்காப்பியத்திற்கு முன்னோடியாக முதல் இலக்கண நூலை யாத்து தமிழ் மொழியை வளர்ப்பதற்கு தொண்டு செய்தார். இதெல்லாம் பின்னாடி லெட்டரான் போர்ஷன். இப்ப அந்த அகஸ்திய மகர்ஷி ஒரு தரம் அவர் தவம் செய்வது எங்கேயும் கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் முடிவு பண்ணியிருந்த நேரம். அப்படி இருக்கிற போது எல்லாரும் மகாபாரதத்துல திரும்ப திரும்ப இது வரும் நான் சொல்லிட்டேன். அதனால எல்லாருமா சேர்த்து அவர்கிட்ட வந்து இது இல்லை, நீங்க எப்படியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் குழந்தை பெற்றாதான் உங்களுக்கு மோட்சம் உண்டு. அப்ப பெற்றோர்கள் பித்ருலோகத்திலிருந்து இவரிடத்தில் பேசுகிறார்கள். என்னன்னா, டேய் நீ புள்ள பெற்றிட்டு ஒரு பிள்ளை பெற்றாதனால நம்ம சந்தானம் சந்ததி விருத்தி அடையாதனால நாங்கள் நல்ல பித்ருலோகத்தை அடைய முடியாமல் தவிக்கிறோம். அதனால எங்களுக்கு பித்ருலோக பிராப்தி கிடைக்கணும்னா நீ குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால குழந்தை பெற்றுக் கொள்ளலாம்னு நினைக்கிற. அப்ப இந்த விதர்ப தேசத்தினுடைய மன்னன் அவனுக்கு குழந்தை இல்லை. எதிர்ச்சியா மகரிஷி வந்தவுடனே அவன் வேண்டிக்கிறான், நான் உனக்கு அழகான பெண் பிறப்பதற்கு ஆசீர்வாதம் பண்ணுகிறேன், ஆனால் ஒரு கண்டிஷன், அந்த பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணிருக்கேன்னு கேட்கணும். எப்படி இருக்கும்? ஏன்னா நான் வந்து இனிமேதான் குழந்தை பிறப்புங்கிற, அது பிறந்து வளர்ந்து அதுக்கு ஒரு 15-18 வயசு ஆகி அதுக்கப்புறம் அதை உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா உனக்கு அந்த பொண்ணுக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்கும், என்ன கதையை விடுற அப்படின்னு அவன் எப்படி கேட்க முடியும்? குழந்தை பிறந்தா போறோங்கிறான். சரி, முதல்ல குழந்தை பிறக்கிறதுக்கு இந்த ஆடு மாதிரி சொல்லட்டான், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி சரி அப்படின்னா சரின்னு குழந்தை பிறந்தாச்சு. லோபாமுத்ரா அப்படின்னு பேர். லோபாமுத்ரா. அந்த லோபாமுத்ரா அப்படிங்கிறவர் ரொம்ப அழகா அவன் ராஜாவுடைய பெண்ணாக ரொம்ப அழகாக வளர்கிறாள். இப்ப இவர் ஏற்கனவே சொல்லி இருந்தபடி கரெக்டா அந்த பொண்ணுக்கு எப்பொழுது திருமண வயது என்பதாக வந்ததோ அப்ப போய் இவர் கேட்கிறார், எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிருக்க, மறந்துடாத கல்யாணம் பண்ணி கொடுன்னு. இப்ப இவன் இவருடைய சாபத்திற்காக பயந்து இந்த ரிஷி ஏதாவது சபிச்சு விட்டாருன்னா என்ன பண்றது அப்படிங்கிறதுக்காக பயந்து கொண்டு இருக்கிற போது லோபாமுத்ராவும் நான் திருமணம் செய்து கொள்கிறேன், இதனால உங்களுக்கு சங்கடம் வர வேண்டாம் என்பதாக திருமணம் செய்து கொள்கிறார். இவ கண்டிஷனை போட்டு கொண்டு வந்துட்டார் அகஸ்தியர். என்ன, நீ ஒரு மகர்ஷியினுடைய மனைவியாக வர, நீங்க வருகிற போது இப்படிப்பட்ட வாழ்க்கை தான் உனக்கு கிடைக்கும். அதனால எளிமையான ஒரு குடிசை, ஒரு ஆசிரமம், அதுல இப்படிப்பட்ட தவ வாழ்க்கை, அதெல்லாம் ஒத்துண்டா வந்துட்டா அந்த மாதிரியே இருந்தார். அப்படி இருக்கிற போது திடீர்னு அப்பா அம்மாவுக்காக தானே கல்யாணம் பண்ணோங்கிற ஐடியா தான் அப்புறம் தான் ஒரு யோஜனை வருது. நம்ம அப்பா சொல்லி அம்மா சொல்லி தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். இப்ப அந்த கல்யாணமே சந்தான விருத்திக்கு அப்படின்னு தானே அவ கேட்டா, அப்ப அந்த சந்தான விருத்தி அப்படிங்கிறதே இல்லைன்னாக்க அதுக்கப்புறம் இவ்வளவு கல்யாணம் நம்ம என்ன பிரயோஜனம் அப்படின்னு ஒரு நாளைக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்து ஒரு சில மாடங்களுக்கு பின்னால அவரிடத்துல இந்த மாதிரி நான் வந்து நம்ம 2 பேரும் தாம்பத்தியம் உறவு கொண்டு குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்னா, உடனே அவர் சொன்னான், எனக்கு உங்களை மறுப்பதற்கு எனக்கு உரிமை கிடையாது, அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. ஆனால் என் தரப்பில் இருந்து ஒரு நிபந்தனை இருக்கிறது. அது என்னன்னு கேட்டா, நான் உங்களை தபஸ்வி கல்யாணம் பண்ணிட்டு இருக்கேன், தபஸ்விக்கு வாழ்க்கை தப்பிருக்கேன், நான் தப்பக்கோலம் போனோம், அதெல்லாம் நான் பண்றேன். அதுல எனக்கு ஒன்று இப்போ உடனே எனக்கு இந்த இன்ப சுகம் வேணும்னு தான் நான் கேட்கறாரு. அதெல்லாம் எனக்கு அந்த ஐடியாவே கிடையாது. ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க என்னோடு தாம்பத்திய உறவு கொள்ள வேண்டும் என்று சொன்னால் எனக்கு இந்த சிச்சுவேஷன்ல இந்த ஃபீலிங்கே வராது. எனக்கு இந்த ஃபீலிங் வேணும்னா ஒரு நல்ல பெட்ரூம், ஒரு நல்ல ஏசி, ஒரு நல்ல பஞ்சுமெத்தை, நல்ல தலையணி, ஒரு நல்ல சாப்பாடு, அதுக்கப்புறம் எங்கள் ஊரில் கொடுக்குற மாதிரி முதல் நைட்டுக்கு பழங்கள், அதுக்கப்புறம் வந்து அந்த இடத்துல ஒரு பால்கள் எல்லாம் வச்சு அப்படியே உள்ளுக்குள்ள வந்து அப்படியெல்லாம் மலர்களால் அலங்கரிச்சு இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருந்தால் தான் அந்த சிச்சுவேஷனில் எனக்கு இந்த மூடே வரும். அதனால இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணுங்க.
இவன் நான் எங்கம்மா போவேன், உனக்கு தெரிஞ்சுதான் பேசுறியா தெரியாம பேசுறியா? உங்களுடைய தவ வலிமையை பயன்படுத்தி உங்களால் அடைய முடியாதது என்ன இருக்கிறது? தவ வலிமையா இருந்தானே என்ன, எங்க அப்பாவுக்கு நான் பொண்ணாக பிறக்க வேண்டும் என்று நீங்கள் கொடுத்த அந்த வரத்தினால் தானே அவர் பெற்றிருக்க. அப்படி இருக்கிற போது இது என்ன பெரிய இம்பாசிபிள் முடியும் அப்படின்னா, இதற்காக நான் என்னுடைய தவத்தை வேஸ்ட் பண்ண முடியுமா? என்னுடைய தவ சக்தி போயிடுமே, அதுக்கப்புறம் நான் நெடுநாளைக்கு நான் தவம் பண்ணணும், அதுக்காக முடியுமா? அப்படின்னா இன்னொரு அல்டர்னேட்டிவ் இருக்கு. என்ன அல்டர்னேட்டிவ் அப்படின்னு கேட்டார், சிச்சேடு. அதுதான் உனக்கு பிராமண விஷயங்களுக்கு ரொம்ப பழக்கம் தானே. போய் எங்கேயாவது போய் ஒரு பிச்சை எடுத்துக்கா, இந்த மாதிரி என் கொண்டாடி பங்களா கேட்குறா, ஏசி ரூம் கேட்குறா, நீங்கள் தான் உனக்கு பணம் கொடுத்து உதவணும், அவங்களே இப்போ கேட்டுவான் அப்படின்னு ஒன்று அகஸ்தியர் புறப்படுகிறார். இந்த இடத்துல ரொம்ப அழகாக ஒரு வார்த்தையை ராஜாஜி இது எழுதுகிற போது வியாசருக்கு இருந்தது ஒரு பேர அப்படியே அழகாக எழுதுவோம். அதாவது என்னன்னு கேட்டால், அகஸ்தியர் எல்லா ராஜாட்டையும் போனாராம். ஒவ்வொரு ராஜாவும் என்ன பண்ணான்னா, அகத்தியவே வந்து பணம் கேட்கிற போது நம்ம எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும். அதனால என்ன பண்ணுவோம்னா, பட்ஜெட் தூக்கி காமிச்சிடுவோம். எங்க இந்த வருஷத்துக்கு பட்ஜெட் வரவு செலவு கணக்கை தூக்கி போடுவோம் முன்னாடி. அதுல ராஜாஜி எழுதுற, இவர் போன எல்லா மன்னர்களுடைய வரவு செலவு கணக்கும் இன்றைய அரசாங்கத்தினுடைய பட்ஜெட் போலவே இருக்கிறது. அதாவது வரவுக்கு மீறிய செலவை தவிர செலவுக்கு மீறிய வரவில்லாத பட்ஜெட். அப்படி இந்த காலத்து அரசாங்கத்தினுடைய பட்ஜெட் போலவே அவர்களுடைய பட்ஜெட்டும் கூட இருந்தது. அப்ப பட்ஜெட்லயே உங்கள்கிட்ட பணம் இல்லைன்னா நான் எப்படி கேட்பேன்? இவர் ஒரு தர்மிக்க நாட்டேன், இவர் என்ன வீடு குடிக்காத முடிச்சு எனக்கு குடும்பம் வர, நீ எப்படி இருந்தாலும் என்ன பண்ணாலும் தெரியாது, எல்லாருக்கும் ஏதாவது சும்மா இதை கொடு அதை கொடு அப்படின்னு சொல்றதுக்கு இவர் என்ன பைத்தியமா? அதாவது கவர்மெண்ட்ல பணமே கிடையாது, எல்லாருக்கும் டிவி கொடுக்குறாங்க. கவர்மெண்ட்ல காரணம் காட்சி கிடையாது, மாதம் 20 கிலோ அரிசி புரியுங்களா? எவன்டா கொடுமா? எங்கேந்திரா கொடுக்குறீங்க? உங்க அப்பா வீட்டு பணமா? உங்க அப்பா வீட்டு பணத்தை எடுத்து தானம் பண்ணலாம். கவர்மெண்ட் ஹஸ் நோ ரைட் டு டு சேரிட்டிஸ். எந்த கவர்மெண்ட்டுக்கு சேரிட்டி பண்ணக்கூடிய யோகிதை இருக்கு? சேரிட்டி பண்றதுக்காக ஒரு கவர்மெண்ட்டை கிரியேட் பண்ணியிருக்கோம். Nothing should be given free to any citizen by the government. நான் இந்த ஊர்ல ஒரு பெரிய தர்மவான் இருக்கார், ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் இருக்கார். அவருக்கு அமோகமா இந்த வருஷம் லாபம் இருக்கிறது. அவர் இந்த வருஷம் தீபாவளிக்கு எல்லாருக்கும் நான் புடவை எடுத்து தரலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆல் எம்ப்ளாயீஸ், அவருடைய ஒய்ஃப்ஸ், லேடிஸ் எம்ப்ளாயீஸ் அவங்களுக்கெல்லாம் புடவை, ஜென்ஸுக்கெல்லாம் ட்ரெஸ்ஸு அப்படின்னு அவர் கொடுக்கலாங்க. அவர் கொடுக்கலாம். ஏன்னா அவர் பணம் அவர் ஜெனரேட் பண்ணது, அவர் ஃபேக்டரி இண்டிபெண்ட். அந்த மாதிரி ஒரு நிலச்சு வாங்க அவன் இடத்துல விளையக்கூடியதை யாரும் தானம் பண்ணலாம். ஆனா வரியில தான் பணமே வருது. உனக்கு இன்கம்ங்கிறது டாக்ஸ் பேயர்ஸ் மணி மட்டும்தான். அந்த டாக்ஸ் பேயர்ஸ் யாரு? இந்த ஏழைகள். யாரும் உனக்கு நீ தூக்கி தானமா போடுறிய, பிச்சை போடுறிய, அந்த பையன் தான் டாக்ஸே கொடுக்கலாம். நல்லா கவனிச்சிங்க. எவரி புவர் மேன், ஒவ்வொரு ஏழை விவசாயியில இருந்து இந்த ஊர்ல இருக்கிற ஒவ்வொருத்தரும் வரி கட்டாத ஒரு ஆள் கூட கிடையாது. ஒரு சின்ன இடம் எனக்கு சொந்தமா இருந்தா நான் டாக்ஸ் கட்டுறேன். ஒரு இடத்துல எம்ப்ளாய் பண்ணினா ப்ரொஃபஷனல் டாக்ஸ் கட்டுறேன். எனக்கு ஒரு சம்பளம் இவ்வளவு தூரத்துக்கு போச்சுன்னா இன்கம் டாக்ஸ் கட்டுறேன். ஒரு ஹோட்டல்ல போய் 2 இட்லி சாப்பிட்டேன்னா வாட்டு கட்டுறேன்டா. எனக்கு இப்போ ஆக்சுவலா இந்த இட்லியினுடைய விலை 10 ரூபா தான். அந்த இட்லிக்கு 3 ரூபா டாக்ஸ் போடலாம். அதனால மொத்தமா பில்லு போடும்போது 13 ரூபாங்கிறான். இந்த டாக்ஸ் எவனுக்கு போகுது? அவனுக்கு கதாவுக்கா உனக்கு தானே வருது. அப்ப இட்லி சாப்பிட்றேன்னா மினிமம் என்னால் சாப்பிட முடியாது, அது ஒண்ணுதான். அந்த இட்லியை நான் சாப்பிட்டு உனக்கு டாக்ஸ் கொடுத்துருந்துங்க. அப்படி நான் டாக்ஸ் கொடுக்குற பணத்தெல்லாம் எடுத்து மொத்தமா எனக்கே பிச்சை கொடுங்க. நீ நாங்க வச்சிங்க ஒரு டிவி, இந்த வருஷம் வச்சிங்க ஒரு மிக்சி அப்படின்னு கொடுப்பியா? பைத்தியக்காரன். இதுதான் அன்னைக்கு எந்த ராஜாக்கிட்டையும் பட்ஜெட்ல பணம் இல்லைன்னா கேட்க வேண்டாம்னு போயிட்டார். கடைசியில இல்வலன் அப்படின்னு ஒருத்தான், அதாவது ராமாயணத்துல இருக்கக்கூடிய அகஸ்திய சரித்திரத்துக்கும் இதே அகஸ்திய தீர்த்தம் வைத்து அங்கேயும் வருது. அகஸ்திய மகரிஷியினுடைய இடத்துக்கு ராமர் போகிற போது அகஸ்தியர் வரலாறு வருகிறது. அதற்கும் இந்த மகாபாரதத்தில் இருக்கிற அகஸ்திய சரித்திரத்துக்கும் கொஞ்சம் தான் வித்தியாசம். அதான் நான் அன்னைக்கே சொல்லிட்டேன், ஆத்தென்டிசிட்டியில எப்பவுமே வெர்ஷன்ஸ் வில் டிஃபர். இப்போ நான் சொல்றதுக்கும் இன்னொருத்தர் இதே சொல்றதுக்கும் வித்தியாசம் கொஞ்சம் இருக்கும். அதனால இந்த ஃபேக்சுவல் எல்லாருக்கும் சொல்ல முடியாது. அது the way of presentation அதில் மாறுபடுகிற போது கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். அதனால இந்த இடத்துல இல்வலன் அப்படின்னு வந்தான். அவங்ககிட்ட போய் கேட்டார். அவன் தம்பி மாதாபின்னு வந்தான். இந்த மாதாபி அப்படிங்கிறவன் எந்த இடத்துல வாழ்ந்தானோ அந்த இடம் தான் மாதாபி அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி அந்த ஜெயிக்கிறதுக்காக நரசிம்மவர்ம பல்லவன் போய் வாதாபி கொண்டான் அப்படிங்கிற
சக்கரவர்த்தி டைட்டில் வாங்குறானே சிவகாமியின் சபதம் நாவல்ல, அந்த ஊர் வாதாபி. அந்த வாதாபி இருந்த இடத்துனால்தான் அதுக்கு பேர் வாதாபின்னு பேர். அந்த வாதாபி அவன் கூட இருந்தான், இருப்பாளர்கள் இருந்தான். இதே மாதிரி அகஸ்தியர் அவனுக்கு போய் கேட்டார். அவன் ஏற்கனவே ஒரு பண்ணிட்டு இருந்தான். அவனுக்கு இந்த பிராமணர்கள் மேல ஒரு கோபம். அது ஏதோ குடும்பத்துல ஒரு ஏதோ நடந்து போச்சு, எப்பயோ யாரோ தான் பண்ணினான். அதனால இந்த பிராமண வர்க்கத்தையே பூண்டோ வேற இருக்கிறதுன்னு முடிவு பண்ணி வச்சுட்டு இருந்த பையன். அதனால அவன் என்ன பண்ணுவான், யாராவது ஒரு பிராமண மகரிஷி அந்த ஏரியாவில் வந்தான்னு வச்சுங்க, வாங்க வாங்க எங்க வீட்டில் திதி இன்னைக்கு வந்து சாப்பிட்டு போங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு தான் எங்க சோறு கண்ட இடம் சொந்தம் அப்படிங்கிற மாதிரி நிலைமை இருக்கிறதுனால சரின்னு வந்துடுவாங்க. அப்படி வந்த உடனே இந்த வாதாபிங்கிறவனை எப்படி வேணாலும் மாற்றலாம், அந்த வரம் அவங்ககிட்ட இருக்கு. அதனால அவன் என்ன பண்ணுவான், ஒரு ஆட்டுக்குட்டியாக மாறிடுவான். அந்த ஆட்டுக்குட்டியை வெட்டி கறி பண்ணி நல்லா விதவிதமாக டிஷ்ஷெல்லாம் தயார் பண்ணி வச்சுருவான். எல்லாத்தையும் வச்சுட்டு இவங்களை சாப்பிடுங்கம்மா. சாப்பிட்டுட்டு அப்பாலியா இருக்கிற பிராமண ரிஷிகள் அப்படியே ஆயா கொஞ்ச நேரம் படுக்கலாம்னு போனாங்கன்னா, வாதாபி வெளியே வா அப்படின்னு கத்துவான். இந்த அப்படின்னா என்னன்னா, வெட்டப்பட்ட வாதாபி தன்னுடைய உண்மையான உருவத்தை எடுத்துக்கொண்டு வெளியில வர முடியும். அப்படின்னா என்ன ஆகும், இவன் வயிற்ற கிழிச்சிக்கிட்டு ஆட்டுக்கடாவாக வெளியில வந்துடுவான். அப்படி வயிற்ற கிழிச்சிக்கிட்டு ஆட்டுக்கடாவாக வெளியில வந்தோடனே அவன் தன்னுடைய சுயரூபத்தை எடுத்துடுவான். வாதாபி இருவாங்க, ரெண்டு பேருமா சேர்ந்து இப்ப இந்த பிராமண மாம்சத்தை சாப்பிடுவாங்க. இதை ஒழுங்கா முதலே அடிச்சு சாப்பிடாங்க அப்படின்னு கேட்டா, என்ன இருந்தாலும் கொஞ்சம் த்ரில்லு, கொஞ்சம் டைம் போகும், டைம் பாசிங், இந்த மாதிரி இதுல கொஞ்சம் நல்ல த்ரில் இருக்கு. என்ன அவன் பண்ணிட்டு இருந்தாங்க தவிர இது முதலே இந்த பிராமணம் அடிச்சு சாப்பிடக்கூடாது, சாப்பிடலாம். இருந்தாலும் கூட அதுல இதுல ஒரு நகைச்சுவை இருக்கு, இது இருக்கு, த்ரில் இருக்கு, அன்எக்ஸ்பெக்டட் இவெண்ட் இருக்கு, இந்த பிராமணம் அலர்வது இருக்கு, இதெல்லாம் நடக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் பண்ணிடலாம். இப்ப அகத்தியர் வந்துட்டார். இவர் வந்த நோக்கம் வேற. இவன் உடனே சொன்னா, அதெல்லாம் டிமாண்ட் பண்ணா உங்களுக்கு கொடுக்கறதுலாம் அப்புறம் பார்த்துக்கலாம், அதை நிச்சயமா செய்யலாம். ஏன்னா இவன்கிட்டையும் நிறைய பொருள் வளம்லாம் நிறைய இருந்தது. இவனும் ஒரு ராஜாவா இருந்தான் ஒரு ஏரியா இருக்குன்னு வச்சுங்களேன். அதான் வாதாபிங்கிற நகரமாக பிற்காலத்தில் ஆச்சரியம். இப்ப இவன் சொன்னா, அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ரெக்வஸ்ட், நீங்க எங்க வீட்டுல நீங்க சாப்பிடணும், சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்க போற போது எல்லாத்தையும் நான் கொடுத்தாருக்கிறேன் அப்படின்னா. சரின்ட்டாரு. சரின்னொன்னா அவன் வழக்கம் போல வாதாபி ஆட்டுக்கடாவா மாற்றினா, ஆட்டுக்கடாவை வெட்டினா, சமைச்சான், எல்லாம் போட்டான். இவர் கூட வந்த 2-3 ருச்சிகள்ல எல்லாருக்கும் சேர்த்து சாப்பாடு போட்டாச்சு. இப்ப சாப்பாடு போட்ட உடனே வாதாபியை வெட்டி தான் சாப்பாடு போட்டிருக்காங்கிறத அகத்தியருக்கு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா அகத்தியர் மற்ற ருஷிகள் மாதிரி ஆடு இல்லை, அவருக்கு திருஞானமும் தெரிஞ்ச ஆடு, பவர்ஃபுல் ஆடு. அதனால அவர் என்ன பண்ணாரு, இவன் உண்டுக்குள்ள சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து உட்கார்ந்த உடனே அந்த வாதாபி வெளியே வா அப்படின்னு வழக்கம் போல சொன்னான். இந்த வாதாபி வெளியே வா அப்படின்னு சொன்ன உடனே இவர் வயிற்ற நல்லா தடவினார். வாதாபி ஜீர்ணோகவ, வாதாபியை நீ ஜீர்ணமாக கடவுது அப்படின்னு தடவிட்டார். தடவினோடனே கம்ப்ளீட்லி டைஜஸ்ட். நல்லா கவனிச்சிங்க, அக்ரெசிவ் பாப்புலேஷன் எல்லாவற்றையும் நாம சமுதாயம் எது நாள் வரைக்கும் டைஜஸ்ட் பண்ண முடிஞ்சதோ அது நாள் வரைக்கும் இன்டர்னல் த்ரெட் நமக்கு கிடையாது. குஷானர்கள் படையெடுத்து வந்தார்கள், ஊனர்கள் படையெடுத்து வந்தார்கள், கிரேக்கர்கள் படையெடுத்து வந்தார்கள். அவர்களை எல்லோரையுமே நாம ஜீரணித்து விட்டோம். இன்னைக்கு எங்கேயும் குஷான் ப்ராப்ளம்னு ஒண்ணு இல்லை, அதுக்கப்புறம் ஊன் ப்ராப்ளம்னு ஒண்ணு இல்லை, கிரேக்க ப்ராப்ளம்னு ஒண்ணு இல்லை. ஆனால் இஸ்லாமிய படையெடுப்புகளுக்கு பின்னால் நம்மால் அவர்களை ஜீரணிக்க முடியவில்லை. அந்த ஜீரண சக்தி அற்றுப்போன காரணத்தினால் தான் இந்துக்களுக்கு இஸ்லாமிய பிரச்சனை என்றைக்குமே இருக்கிறது, மறந்துடக்கூடாது. அதனால இது என்ன சார் அகஸ்தியருக்கு டைஜஸ்டிங் அப்படின்னா என்னன்னா புரியுது, எவனுக்கு சக்தி இருக்கிறதோ அவன் எதையுமே டைஜஸ்ட் பண்ணக்கூடிய ஆற்றல் உடையவன். அதனால எதிரியை கண்டு பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. எதிரிகள் படையெடுத்து வருவதும் இயல்பு, தேசத்தை அழிக்க முயல்வதும் இயல்பு. ஆனால் அனைவரையும் ஜீரணம் செய்கிற சக்தி நம்மளுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அது இல்லைன்னா கஷ்டப்பட வேண்டியதான். மற்ற ரிஷிகள்லாம் செத்து போனாங்க, இவரும் இப்படி பண்ணினோன்னா வாதாபி செத்துக்கிட்டான், வாதாபி ஜீரணம் ஆயிட்டான். இப்ப இனிமே வாதாபி வெளியில வர மாட்டான்டா, நீ கொடுக்குறேன்னு சொன்ன பணத்தை கொடு, நான் கிளம்பிட்டே இருக்கேன்ல. இவனுக்கு இதுவரை ஷாக்கு. அதனால என்னடா பண்றதுன்னு சொல்லிட்டு இவர் கொடுத்த கேட்ட பணத்தையும் கொடுத்தான். சரின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டு அவர் மட்டுங்க கிளம்பும் போது இவன் பின்னாடியே வந்து தாக்கி இவரை அழிச்சுடலாம் அப்படின்னு நினைச்சான்.
அப்ப இவன் பின்னாலே வரான், நம்மளை அடிக்க போறான் அப்படின்னு தெரிஞ்சவங்க அப்படி ஒரு திரும்பி தன்னுடைய கமண்டலத்தில் இருக்கிற தண்ணி எடுத்தவன் மேல தெளிச்சு எரிந்து போக கடவுதுன்ட்டார். உடனே இல்வலனும் ஆந்தி ஸ்பாட்டி இறந்து போனான். இப்ப அந்த செல்வத்தை எல்லாம் கொண்டு வந்து தன்னுடைய மனைவி விரும்பியது போலவே அவளுக்கு ஒரு அழகான ஹவுசிங் காம்ப்ளெக்ஸ் எல்லாம் கட்டி, அது போலவே அவளுக்கு மகிழ்ச்சிகரமாக ட்ரெஸ் நகைகள் எல்லாம் போட்டு இவரும் தன்னை அவளுடைய மனதிற்கு விருப்பமான ஒரு தோற்றத்தில் மாற்றிக்கொண்டு அவளோடு இணைந்து ஒரு குழந்தை பிறக்கிறது இம்மவாகன் என்பதாக அகத்தியருக்கு ஒரு புத்திரனும் உண்டு. அதுக்கப்புறம் தான் லோபாமுத்ராவோடு அவர் யாத்திரையெல்லாம் புறப்படுறது, தென் பாரதத்தை நோக்கி வருவது. அதுக்கப்புறம் தான் இந்த அகஸ்தியர் ஃபால்ஸ் கிட்ட இருக்கிற பொதிகை மலையில தாமிரபரணி நதியை உண்டாக்குவது. அதுக்கப்புறம் அவர் இல்லைன்னா இன்னைக்கு தாமிரபரணி நதியே கிடையாது, அதை மறந்துடக்கூடாது. இப்போ கூட இந்த கன்னடியன் வாய்க்கால்னு ஒன்று ஓடிட்டு இருக்கு, அது ஒரு கர்நாடக பிரம்மச்சாரியின் தயவுதால வந்தது, மறந்துடாதீங்க. திருநெல்வேலி தண்ணியே இன்னைக்கு கர்நாடகா தயவுல தான் ஓடுது. அதெல்லாம் பல பேருக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா அந்த தண்ணி வத்தி போன பீரியட்ல அங்க கர்நாடகத்து பிரம்மச்சாரி ஒருத்தன் தான் தன்னுடைய சொந்த செலவுல, அது ஒரு பெரிய வரலாறுன்னு வச்சுங்க, அதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்க முடியாது. அதனால அவன் வெட்டி கொடுத்தான். அந்த வாய்க்காலுக்கு இன்னைக்கும் பேரு கனடியன் கெனால் அப்படின்னு பேரு. கனடியன் அப்படின்னாக்க உடனே கனடா நாட்டுக்காரன் கட்டினதுன்னு நினைக்காதீங்க. இது கனடியன்ங்கிறது நம்ம ஊர் பக்கத்துல இருக்கிற கர்நாடக தேசத்து பிரம்மச்சாரிகள் தான். அதுக்கு இன்னைக்கு அந்த மிளகு பிள்ளையார்னு ஒண்ணு இருக்கு எந்த சேர்மாதேவியில. அந்த மிளகு பிள்ளையார் ரொம்ப அழகான பிள்ளையார். அவருக்கு அபிஷேகம் பண்ணினா அவன் நடத்தினாங்க. இந்த காலையை வெட்ட ஆரம்பிச்சோம். அதனால நம்ம தேசத்துல நீங்க புரிஞ்சுக்கணும். அடுத்தது பரசுராம தீர்த்தம். இந்த இடத்துல தான் பரசுராமர் தீர்த்தம் அப்படின்னு பரசுராமர் வாழ்ந்த இடம் அப்படின்னார். அக்கிருதவர்ணர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். இப்ப பரசுராமர் இருக்கிறாரான்னு கேட்கிறார். இருக்கிறார். அவரை நாளை காலம் தான் நீங்க சந்திக்க முடியும். இப்பொழுது அவரை சந்திக்க இயலாது. அவரை எல்லா நேரத்திலையும் வருகிறவர்களை எல்லாம் சந்திக்கிறவர்கள் அல்ல, நாங்கள் அவருடைய ஆசிரமத்தில் இருக்கிறவர்கள். அப்ப நீங்க பரசுராமருடைய மகிமை தெரியுமா தெரியாதா அப்படின்னு அவர் கேட்கிறார். அக்கிருதவர்ணர் இப்ப உடனே எனக்கு பரசுராமரை பற்றி எதுவும் தெரியாது அப்படின்னு யுதிஷ்டிரர் சொல்ல பரசுராமருடைய வரலாறு இங்கே சொல்லப்படுகிறது. பரசுராமர் யார்? ஜமதக்னி ரேணுகா. நம்ம ஊருக்கு ரேணுகாவை சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம ஊர்ல நிறைய ரேணுகா தேவி டெம்பிள், நம்ம கிராமங்களில் இந்த ஏரியாவில் மட்டுமே ஏகப்பட்ட ரேணுகா தேவி டெம்பிள் இருக்கு. அதனால அதை பத்தி நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அந்த கோவில்லாம் எப்படி வந்தது அப்படிங்கிறது இந்த வரலாற்றோடு லிங்க் ஆனதுதான். அதனால இந்த ஜமதக்னி முனிவர் அவர் எப்படி பிறந்தார், பரசுராமருக்கு ஏன் அப்படிப்பட்ட ஆற்றல் வந்தது, பரசுராமருடைய வாழ்க்கையில சத்திரியர்களையே வீழ்த்தணும்னு நினைச்சது ஏன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு நாம இதுக்கு முன்னாடி ஒரு வரலாற்றுக்கு போனோம். காதின்னு ஒருத்தர், ஒரு ராஜா, ஒரு பெரிய சக்கரவர்த்தி. அவனுக்கு ஒரே ஒரு பொண்ணு சத்தியவதின்னு பேரு. கௌஷிகின்னு அப்புறம் அவர் பேர் மாறிடுறது. அந்த காதியினுடைய பொண்ணு சத்தியவதி அப்படிங்கிறத ரிஷிகர் அப்படின்னு ஒரு மகரிஷிக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்ததுனால, ராஜாவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கல, ஒரு ரிஷிகருங்கிற மகரிஷி விரும்பின இவன் அவர்கிட்ட அன்பு இருந்ததுனால இந்த ராஜா பண்ணி கொடுத்தான். அவனுக்கு அந்த பொண்ணை தவிர புள்ள கிடையாது. அப்படி இருக்கிற போது இந்த சத்தியவதி எப்பயாவது ஒரு முறை தான் பிறந்த வீட்டுக்கே வர முடியும். ஏன்னா இந்த ரிஷியினுடைய அன்றாட அலுவல்கிட்ட அப்படியெல்லாம் இப்போ விட்டுட்டு வர முடியாது. அப்படி எப்பயாவது ஒரு ரேரா அம்மா விசிட் பண்ணி போகலான்னு வருவோம். அப்படி வருகிற போது இந்த சத்தியவதியினுடைய தாயார், இந்த காதி மன்னனுடைய மனைவி சொன்னா, அம்மா எங்களுக்கு இருந்தது நீ ஒரே பொண்ணு, இப்போ நீ கல்யாணம் பண்ணி எவ்வளோ ரொம்ப தூரத்துக்கு போயிட்ட, அதுக்கப்புறம் எப்பயோ ஒரு தரம் வந்து பார்க்குற, அதெல்லாம் விடு. நம்ம சத்திரிய குடும்பம், நமக்கு ஒரு ஆண் குழந்தை இருந்தால் தானே இந்த சத்திரியத்துக்கு நம்ம பரம்பரை வாரிசு அப்படின்னு ஒருத்தருக்கு இருக்க முடியும். அதனால நீ ஒரு நல்ல பிள்ளை வைக்கிறதுக்கு எனக்கு வேற ஒன்றும் செய்ய வேண்டாம். உங்கள் ஆத்துக்காரெல்லாம் நல்லவராச்ச, பெரிய மகானாச்ச, தபஸ்வியாச்ச, அவரை தபஸ் பண்ண சொல்லி எங்களுக்கு ஏதாவது ஒரு யஜ்யம், யாகம், மந்திரம், ஜபம், தபம் ஏதாவது ஒன்று பண்ணிட்டு எங்களுக்கு ஒரு புள்ள பக்கத்தையே பண்ணி கொடுத்தாரு. எங்களுக்கு ஒரு புள்ள பக்கத்தான் போகும் அப்படின்னு. இது என்னமா பெரிய விஷயம், இது கூட எங்கள் கணவர் செய்ய மாட்டார், நிச்சயமா செய்வார், கவலைப்படாது என்ன ரிஷிகரை. அதுக்கப்புறம் இவ ஒரு முறை அடைச்சு, இந்த மாதிரி எங்கள் அம்மா இப்படி ஒரு திசையை வச்சுருக்கேன், அவளுக்காக நீங்கள் ஏதாவது ஒரு யாக யஜ்யமோ இல்லை என்ன ஜபமோ பண்ணி நிச்சயமா அவளுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்க முடியாது பண்ணணும் அப்படின்னு சொன்னார். அவரும் ஆரம்பிச்சுட்டார். சரின்னு சொல்லிவிட்டு அதுக்காக ஒரு கலசத்துல தீர்த்தம் வச்சு அதை யாக யஜ்ஞானிகள் முடிஞ்சோன்னு அந்த தீர்த்தத்தை விட அருந்தினால் அந்த அருந்திய கணத்திலிருந்தே கொஞ்ச நாள்ல ஒரு ஆண் குழந்தை பிறக்கும்
அதான் ஏற்பாடு. இப்ப இதை என்ன பண்ணிவிட்டா, செய்யறதான் செய்றீங்க, எங்க அம்மாவுக்கு ஒரு பிள்ளை வேணும் தான் அவ ஆசைப்பட்டு செய்றீங்க, அதோட கூடவே நமக்கும் ஒரு பிள்ளை இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். அதனால அதே தபசு அதே ஜபம் அதுல இன்னொரு கலசத்தை வச்சு எனக்கு ஒரு பிள்ளை பிறக்கே பண்ணிட்டாங்க அப்படின்னா, சரிம்மா எப்போ மனசுல நீ ஒரு ஆசை வந்துருத்தோ அது என்ன பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இன்னொரு கலசத்தையும் ஸ்தாபிச்சு அதுலேயும் தீர்த்தம் வச்சு ஜபத்தை பாருங்கெல்லாம் முடிஞ்ச உடனே இந்த 2 கலச தீர்த்தத்தையும் ஒரு இடத்துல வச்சுட்டு அவர் என்ன சொன்னார், இந்த கலச தீர்த்தத்தை உங்க அம்மா சாப்பிடணும், இந்த கலச தீர்த்தத்தை நீ சாப்பிடணும், இப்பொழுது நீங்க 2 பேரும் ஸ்நானம் செய்து விட்டு வந்து இதை அருந்த வேண்டும் அப்படின்னு சொன்னார். இது அம்மா கேட்டுக்கிட்டே இருந்தார். அவர் என்ன முடிவு பண்ணிட்டார், என்னதான் நமக்கு அவர் ஜபம் பண்ணி கலச தீர்த்தம் வச்சாலும் கூட தன் பொண்டாட்டிக்கிட்ட இருக்கிற அந்த அஃபெக்ஷன் நம்மள்கிட்ட இருக்காது. அதனால பொண்டாட்டிக்கு பண்ணி இருக்கிற மந்திரம் மோர் எஃபெக்டிவா இருக்கும். அதனால நம்ம எடுத்து அந்த கலச தீர்த்தத்தை குடிச்சிருவோம், கொஞ்சம் லெஸ் எஃபெக்டிவா இருக்கிறத நம்ம பொண்ணுக்கு கொடுத்துருவோம். அதனால அவளுக்கு கொஞ்சம் மட்டமான பிள்ளை பிறந்தாலும் பரவாயில்ல, நமக்கு நல்ல பிள்ளை பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணுக்கு தெரியாமலே இந்த கலச தீர்த்தத்தை மாற்றி அவள் குடிச்சுட்டாங்க. அப்படி குடிச்ச உடனே இந்த இவர் திரும்பி வந்து ஏதோ எந்த கலசம் பாக்கி இருந்தோ அந்த இடத்த மாற்றி வச்சதுனால அவன் மட்டும் கலந்துட்டா முடிஞ்சு போச்சு. இப்ப இவர்கள் மாற்றி குடித்த விஷயம் தெரிய வந்தது ரிஷிகருக்கு தன்னுடைய ஞான திருஷ்டியினால. உங்க அம்மா அப்பாவும் தப்பு பண்ணிட்டா, என்ன பண்ணி தொலைக்க, அவ என்ன கேட்டா, சத்திரிய பரம்பரை தொடர வேண்டும், ஒரு சத்திரிய மகன் வேண்டும்னு கேட்டா. அதனால ஒரு சத்திரிய மகன் பிறப்பதற்கான மந்திரங்களை ஜெபித்து நான் அவளுடைய கலச தீர்த்தத்தை வச்சிருந்தேன். நீ நமக்குள்ள வேணும்னா நாம தபஸ்விகள், அதனால நமக்கு ஒரு பிராமணத்துவம் வாய்ந்த ஒரு பிள்ளை வேணுங்கிறதுக்காக நான் அந்த மந்திரத்தை பண்ணி இந்த கலசத்துல இந்த தீர்த்தத்தை வச்சிருந்தேன். இப்ப நீ மாற்றி குடிச்சதுனால உங்க அம்மா வயத்துல பிறக்கிற பிள்ளை பிராமணனா போடுவான், இப்ப ஓ வயத்துல பிறக்கிற பிள்ளை சத்திரியனா போடுவான். எங்க அம்மா பிள்ளை எக்கேடு கட்டு போட்டோம், எனக்கு அதை பத்தி கவலையே இல்லை. ஆனா எனக்கு மட்டும் நிச்சயமா ஒரு சத்திரிய பிள்ளை பிறந்துடக்கூடாது, என் வயத்துல பிறக்கிற பிள்ளை பிராமண பிள்ளையா தான் இருக்கணும், தயவு செய்து என்னை மன்னிச்சு எப்படியாவது காப்பாத்துங்கன்னு தெரிஞ்சிருந்தேன். இவர் உடனே சொன்ன, எப்பொழுதுமே இந்த மாதிரி விஷயங்கள் தான் எஃபெக்டை கொஞ்சம் மாடிஃபை வேணா பண்ணலாமே தவிர முற்றுமே நான் வந்து இல்லாமல் பண்ண முடியாது. அதனால ஒரே ஒரு மாடிஃபிகேஷன் நான் சின்னதாக பண்ணி விடுறேன், அது வேற ஒன்றும் இல்லை. இப்போ உன் வயதுல பிறக்கிற பிள்ளை நிச்சயமாகவே பிராமணனாக இருப்பான், ஆனால் அவனுக்கு பிறக்கிற பிள்ளை பிராமணனாக இருக்க மாட்டான், சத்திரியனாகத்தான் இருப்பான். அதாவது பிராமண குடும்பத்தில் பிறந்தாலும் சத்திரியத்துவத்தோடு வாழ்வான். அவளுக்கு பிறக்கிற பிள்ளை சத்திரிய குடும்பத்தில் பிறந்தாலும் பிராமணனாகத்தான் போவான். அப்படின்னா அந்த காதிக்கு இவர் இந்த ரிஷிகர்ங்கிற மகரிஷி செய்து கொடுத்த கலச தீர்த்தத்தை அருந்திய காரணத்தினால அவனுடைய மனைவிக்கு ஒரு ஆண் மகள் ஒரு நல்ல சத்திரிய குழந்தை பிறக்கிறது. ஆனால் அது பிராமணனா மாறிடுறது. அதான் கௌஷிகர் என்ற விஸ்வாமித்திரர். இப்ப இந்த விஸ்வாமித்திரர் யாருன்னா இந்த சத்தியவதிக்கு தம்பி. யாரு? இந்த ரிஷிகருக்கு ஒரு மச்சினன். இதெல்லாம் ராமாயணத்துல தான் ரொம்ப விரிவாக வரும். இப்போ மகாபாரதத்துல ரொம்ப சுருக்கமாகத்தான் தரப்பட்டு இருக்கு. அப்ப அந்த ஜமதக்னி அவருக்கு வயத்துல பிறக்கிற பிள்ளைங்க நிச்சயமாகவே பிராமணா தான் இருப்பாங்க. ஆனால் ஜமதக்னி ரேணுகா அப்படிங்கிற ஒருத்தி கல்யாணம் பண்ணிட்டு அவர்களுக்கு குழந்தை பிறந்தது. அப்படி பிறக்கிற போது ஏற்கனவே பிறந்த குழந்தைகள் எல்லாருமே பிராமணத்துவத்தோடு தான் இருந்தார்கள். ஆனா இவருடைய சாபம் தொடர்கிறது. இந்த கலச தீர்த்தத்தினுடைய எஃபெக்ட், அந்த எஃபெக்டின் காரணமாக கடைசியா பிறந்த பிள்ளைக்கு ராமன்னு பேர் வச்சார். அதனாலதான் சொன்ன ராமன்கிறவன் அயோத்தியா ராமன் வந்தப்பறம் இந்த ராமநாமம் வரல. நல்லா கவனிச்சுக்கணும். ராமன் நாமம் முந்தையதா ராமன் முந்தையவனா என்றால் ராமன் என்பவன் முந்தையவன் அல்ல, ராமன் நாமம் தான் முந்தையது. ராமநாமம் ஏற்கனவே புழக்கத்தில் இருந்த காரணத்தினால்தான் கௌசல்யாவினுடைய பிள்ளைக்கு ராம என்பதாக பெயர் சூட்டப்பட்டது. இது வழக்கத்திலே இல்லாத பெயர் சூட்டுவாள. அதுக்கு அயோத்தியில ராமன் பிறந்த ஊர்ல எல்லா பிள்ளைங்களுக்கும் ராமன் பேர் வச்சாங்கள. அதாவது இந்த ராம நாமத்தினுடைய மகிமையே இந்த அயோத்தியில பிறந்த இந்த ராமனுடைய அந்த எஃபெக்ட்னால இல்லை. நம்ம அதை புரிஞ்சுக்கணும். அதனால இப்ப என்ன பண்ணாங்கன்னா இவனுக்கு ராமன் பேர். இவன் இந்த அயோத்தியா ராமனுக்கு முன்னோடி. அந்த ராமனுக்கு பரசுராமன் எப்படி பேர் வந்ததுன்னா, இந்த ராமன் குருகுலத்துல போய் படிக்க போயிட்டான். அப்படி படித்து கொண்டு இருக்கிற போது ஒரு சம்பவம் நடைபெறுகிறது. அந்த பக்கத்துல கார்த்தவீர்யார்ஜுனன் அப்படின்னு ஒரு பெரிய ராஜா. அவன் தான் ராவணனுக்கே பெரிய
ஆள். ராவணனையே அவன் பெருமனை ஒரு சிலந்தி பூச்சி மாதிரி கட்டி தொங்க விட்டவன் தன்னுடைய பிள்ளையினுடைய தொட்டியை. அப்படி அழகு பொம்மையா மாற்றினான். அவ்வளோ பெரிய ஆள். கார்த்தவீரியார்ஜுனனுக்கு இணையான வீரர்களே கிடையாது. அந்த கார்த்தவீரியார்ஜுனனுக்கு சகசிர பாகு 1000 கரங்கள் உண்டு. இவனுக்கு வெறும் 20 கை தான் ராவணனுக்கு, அவனுக்கு 1000 கை. அப்ப எவ்வளவு பெரிய ராஜாவா இருந்திருப்பான், எவ்வளவு பெரிய ஆளா இருந்திருப்பான். அவன் என்ன பண்ணா, ஒரு தினம் எங்கேயோ போயிட்டு வருகிற போது தன்னுடைய பெரிய படையோட கானகத்தின் வழியாக வருகிற போது எப்பொழுதுமே என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னாக்க, அந்த ஏரியாவில் யாராவது ஒரு மகரிஷி, இப்ப நீங்க இந்த ரூட்ல வரீங்க, கிரிவல பாதையில போயிட்டே இருக்கீங்க, இங்க ஒரு சாமியார் இருக்காரு, இவர் ரொம்ப வருஷமா இந்த படம் நடத்திட்டு இருக்காரு, இங்கெல்லாம் இங்க இருக்காரு அப்படின்னு சொன்னா உடனே காரணம் இருக்குன்னு பார்த்துட்டு போகாம மாட்டேன். அதே மாதிரி தான் இவன் என்ன பண்ணா, கார்த்தவீரியார்ஜுனன் இந்த ஏரியாவில் கானகத்தை வழியாக இருக்கிற போது இங்கே ஜமதகினி மகர்ஷியினுடைய ஆசிரமம் இருக்கு, அவரை தரிசித்து விட்டு ஆசீர்வாதம் பெற்று செல்லலாம் அப்படின்னு கூட வந்தவங்க சொன்னாங்க. ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி இந்த கார்த்தவீரியார்ஜுனன் தன்னுடைய படைகளோடு கூட ஒரு டிஸ்டன்ஸில் நிறுத்திவிட்டு ஆசிரமத்துக்கு தனியாளா வந்து நமஸ்காரம் தான் பண்ணான். இந்த ஆள் பேசாமல் இருந்திருக்கலாம். இந்த வசிஷ்டரா இருக்கான், அவரும் இதையெல்லாம் கௌஷிகத்தை பண்ணி அவன் ரெடி பண்ணான். எல்லாரும் ஒரே தான். இவர் என்ன பண்ணாரு, நீ வந்து வேண்டாம் ஒரு கப் டீ சாப்பிட்டு போகணும்னு சொல்லியிருக்கலாம், இல்லைன்னா இப்போ ஒன்றுமே இல்லை படம் சாப்பிட்டு போகணும்னு சொல்லியிருக்கலாம். இந்த பொண்ணுக்கு என்னன்னா ஒரு டம்ளர் தீர்த்தத்தை கொடுத்து அனுப்பிச்சிருந்தா கூட அந்த பையன் ரொம்ப ஹாப்பியாக போகிறதுக்கு தயாராக இருந்தான். ஏன்னா இந்த ஆசிரமத்தில் அவன் ஆசீர்வாதம் தான் எதிர்பார்த்தானே தவிர ஜமதகினி வீட்டில் ஒரு சாப்பாட்டை எதிர்பார்க்கவே இல்லை. இந்த ஜமதகினி என்ன பண்ணாரு, இங்கே இவ்வளவு தூரம் வரீங்க, இன்னும் ரொம்ப தூரம் போனோம் ஊருக்கு, அதனால இங்கேயே இருந்து எல்லாரும் சாப்பிட்டுட்டு போனா என்னன்ட்டு எல்லாரும் ஏங்க அதெல்லாம் ஆயிரக்கணக்கான பேர் என் கூட வந்திருக்கானுங்க. நான் எப்படின்னு எல்லாரும் இங்கே சாப்பிட முடியும், இடத்த பார்த்தாலே இத்தோண்டு தான் இருக்கேன். இதுல நாங்கள் எல்லாருக்கும் சாப்பாடு இல்லைங்க, உங்க வீட்டில் யார் பண்ணி போடுவா, ஏற்று உங்களுக்கு பொருள் ஒன்றும் இல்லையே அப்படின்னு. இல்லை இல்லை, அதெல்லாம் எங்கிட்ட ஒரு காமதேனு பசு இருக்கு, அந்த பசுக்கிட்ட ஆர்டர் பண்ணேன்னா அது கட்டாயம் கொடுப்போம். இதே தான் வசிஷ்டர் சொல்ல இந்த கௌஷிகருக்கு அது ராமாயணம் வரல. இப்போ சொன்ன உடனே இவன் சொன்னான், என்ன இப்படி ஆர்டர் பண்ணுவீங்க, நீங்க ஏன் பார்க்குற, மெனுவை மட்டும் சொல்லுங்க போகிறோம், என்ன மெனு வேணும், யார் யாருக்கு என்னென்ன வேணும், சரி உத்தேசமா காமன் மெனு அப்படின்னு இவனாவே எழுதி கொண்டு கொடுத்தான். இதான் என் மெனு எல்லாருக்கும் வேணும் அப்படின்னு ஒன்று டக்குன்னு வந்தால் ஒரு பெரிய கேட்டரிங் ஏஜென்ட் அந்த மாதிரி ஒரு பெரிய ஷாமியானா போட்டானுங்க. டக்குன்னு டேபிளில் போட்டானுங்க, டைனிங் டேபிள் எல்லாம் சர்வ் பண்ணிட்டானுங்க. 15 நிமிஷத்துல everything is ready தான். இவனுக்கு தூக்கிவார் போட்டு என்னடா ஒரு பசுமாடு, இந்த பசுமாட்டு கிட்ட எனக்கே காதுல சொன்னாரு, அது என்ன படிக்குதுன்னு தெரியல. உடனே ஒரு கேட்டரிங் ஏஜென்சி பெரிய ஆடு, அதுவும் லட்சக்கணக்கான பேருக்கு சமைக்கிற பெரிய கேட்டரிங் ஆடு வந்துட்டா, அது ஒரு ருச்சியா சமைக்கலாம், ஊர்ல பேர் வாங்கினவன் அவன் எல்லாருக்கும் எல்லாம் பண்றான், எல்லாம் சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு முடிச்ச புறம் எல்லாம் மறந்துடுச்சு. முடிந்த உடனே இவன் கேட்டான், இந்த பசு எனக்கு கொடுத்து விடுங்கள். அதை கவனிச்சிங்க, எந்த ஒரு அரசாங்கமும் தனி நபரிடத்தில் எந்த ஒரு சிறப்பான விஷயமும் இருக்கக்கூடாது என்று விரும்புவது இயல்பு. நம்ம ஊர்ல டிவிஎஸ் கம்பெனிக்கு பஸ்ஸை பறிச்சது அப்படித்தான். இவங்க ஒழுங்கா பஸ் விட்டுட்டு இருந்தானுங்க படுவாய். அவன் என்ன பண்ணான், டிஎம்கே கவர்மெண்ட் பொறுக்கலை, அதனால எந்த பஸ்ஸுமே தனியார் கையில் இருக்கக்கூடாது. ஏன் நினைச்சானா டிவிஎஸ்காரன் நிறைய பணம் சம்பாதிக்கிறான், அதுவும் பிராமணாருக்கு பணம் சம்பாதிக்கிறான், அதனால இவங்கிட்ட பணம் சேரக்கூடாதுன்னு அவன் விரும்பினான். அதனால ஒரே நிமிஷத்துல ஒரு ஆக்ட் போட்டு எல்லா தனியார் பஸ்ஸையும் அரசு உடனே ஆக்கினான். எல்லாம் போட்டே போயிடுது. அதுக்கப்புறம் அந்த டிவிஎஸ் சம்பாதிக்க பணத்தை சம்பாதிக்க முடிஞ்சது. ஆனா டிவிஎஸ் கம்பெனியினுடைய விஷயம் முடிஞ்சுதாவனால இவன் பெரிய சக்கரவர்த்தி மாதிரி சாம்ராஜ்யமே வச்சுட்டானுங்க. அந்த பயில ஒரு பஸ் போனா என்ன, ஊரே நம்மளுக்கு தான் அப்படின்னு முடிவு பண்ணி அன்னைக்கு டிவிஎஸ்ங்கிறது ஒரு சின்ன பஸ் கம்பெனி. இன்னைக்கு டிவிஎஸ்ங்கிறது அப்படி இல்லை. டிவிஎஸ்னா தமிழ்நாடு மட்டும் இல்லை, பாரத நாடு முழுக்க மல்டிப்ளைடு. அவன் தாத்தாக்கள் 3 பேருனாக்கா இப்ப பேரங்கால காலத்துல கொண்டு பேர காலத்துல ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கி எல்லாத்தையும் உடைச்சு போட்டானுங்க. இப்போ அவனால என்ன செய்ய முடிஞ்சது, ஒன்றும் செய்ய முடியல. எதுக்கு சொல்றேன், தனியார் கையில் இருக்கக்கூடிய சிறப்பான விஷயங்களை அரசாங்கம் எடுக்க முயலும். அதுக்கு முன்னுதாரணம் கார்த்தவீரியார்ஜுனன், கௌஷிகனுக்கு கார்த்தவீரியார்ஜுனுக்கு ஒரே ஒரு வித்தியாசம் தான். வசிஷ்டருக்கு அந்த சபலாங்கிற அந்த மாடு கேட்டது, இப்ப என்னை இழுத்துன்னு போறானே கரதானே நான் என்ன பண்ணட்டோம்னு கேட்டது. உடனே வசிஷ்டர் சொன்னார், செல்ஃப் டிஃபென்ஸுக்காக நீ என்ன வேணாலும் பண்ணலாம், நான் இன்டர்ஃபியர் பண்ண மாட்டேங்க. அதனால அதுல இருந்து ஆயிரக்கணக்கான வீரர்கள் வந்து கௌஷிகரை தோற்கடிச்சது. இது ராமாயணம் வரலாறு. விஸ்வாமித்திரர் எப்படி தபஸ்வியான இருந்திருக்கு. ஆனால் இங்க அப்படி இல்லை.
இங்கே இந்த மாட்டை கொடுக்க மாட்டேன் சார், இது அரசாங்கத்துக்கு தேவையில்லை, என்னுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக நான் சின்ன அளவில் வச்சுருக்கேன். இன்னைக்காவது ஒரு நாளைக்கு உங்களை மாதிரி யாராவது பெரியவங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது கொடுக்க சொல்லி நான் கேட்பேன், அவ்வளோதான். மற்றபடி அந்த மாட்டுனால உங்களுக்கு எல்லாம் தேவையில்லை. உங்கள் அரசாங்கத்தில் என்ன வேணாலும் பண்ணலாம், ஆனாலும் இதை வச்சு நம்பி தான் உங்களுக்கு சாப்பாடு போட முடியும். உங்களுக்கு அப்படி இல்லை, நீங்களே எம்ப்ளாய் பண்ணி கேட்டுறீங்களா